வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கும் யாழ் பல்கலை வளாகம். இறுதிக்கட்ட போரில் பேரினவாதிகளால் கொன்று குவிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் நினைவேந்தல் வாரத்தையொட்டி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் படுகொலையை நினைவேந்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் பணியும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மே 18 பேரினவாத சிங்கள அரசால் ஈழத்தமிழர்கள் அளிக்கப்பட்ட நாளாகும். உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்களால் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறு காரணமாக மனைவியை துப்பாக்கியால் சுட்ட கணவன். புத்தளம் சிலாபம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விளத்தவ பிரதேசத்தில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு உயிரை மாய்க்க முயன்ற கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று 16 பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவன் தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியுள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தை அடுத்து கணவன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ள நிலையில் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி சரவணபவனுக்கு நோட்டீஸ். இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவனிடம் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி உபத்தலைவர் சண்முகநாதன் ஜெயந்தன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தமிழரசு கட்சி சார்பில் வட்டுக்கோட்டை தொகுதியில் வாக்குகளை பெறுவதற்காக மதுபானம் வழங்கப்பட்டதாக அன்று பொதுவெளியில் சரவணபவன் பொய்யாக உரையாற்றியமைக்கு பரிகாரமாக 100 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இதனை 14 தினங்களுக்குள் வழங்க தவறினால் இதற்கான வட்டி பணம் மற்றும் வழக்கு செலவுடன் வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் 2025 5ஆம் மாதம் 14 அன்று சட்டத்தரணி கீர்த்தனா கமலச்சந்திரன் ஊடாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலில் மதுபானம் வழங்கியதால் நாடாளுமன்றிலும் சூடான விவாதங்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணியில் பாரிய மனித புதைக்குழி வெளியிடப்பட்டுள்ள அச்சம். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் 3 அடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் பாரிய மனித புதைக்குழி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. குறித்த மனித எச்சங்கள் 1995, 1996 ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் 20 யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுகளுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த பணிகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ஆரம்பமான நிலையில் நடைபெற்ற 2ஆம் நாள் அகழ்வின் போது இந்த மனித எலும்பு கூட்டு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது. முழுமையான எண்பு தொகுதி, மண்டையோடு என்பவற்றுக்கு மேலதிகமாக கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களிலிருந்து மீட்கப்பட்டதால் இந்த இடம் மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் 3ஆம் நாள் அகழ்வு பணிகள் சனிக்கிழமை முன்னெடுக்கப்பட இருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை முதல் யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களை நியமித்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று. உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களை நியமிப்பது தொடர்பான கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இன்று 17 நடைபெறவுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் அழைப்பை ஏற்று இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் தாம் பங்கேற்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்திற்கு பின்னர் நேற்று 16 பிற்பகல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.